ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த இணையதளத்தின் மூலமாக வருகிற அன்பின் வார்த்தை நிகழ்வை நீங்கள் காணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். இதை காணும்படியாக செய்யுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்கள் காணும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஆசீர்வாதம் தங்கும் நீதிமானின் சுரசில, நீதிமானின் தலையிலே, நீதிமானின் சுரசிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உன் சிரசில் உன்னைத்தான் ஆசீர்வதிக்க ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஒன்று, ஆதாமி ஆண்டவர் உருவாக்கினவர் அவள் குடும்பமாக்கி அவளை ஆசீர்வதித்தார். நோவாவை அழிவிலிருந்து தப்புவித்து அவரை ஆசீர்வதித்தார். என் வேதம் சொல்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு எனக்காக உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த இரத்தத்தினாலே, அந்த பச்சை பரிசுத்த இரத்தத்தினாலே, கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்படுகிறார். நீதிமான் யார்? அவருடைய பிள்ளைகள். நாம் சொல்கிறோம், நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். நான் எப்படி வேதத்தை வாசிப்பேன்னா, என் பேரை சொல்லி வாசிப்பேன். அந்தோனியப்பாவின் சிரசில் என் பேரை சொல்லுவேன். அதுபோல் காலை வேளையில், அதிகாலை வேளையில் பாடும் பொழுது என் பேரை சொல்லியே பாடலை பாடுவேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் அந்தோனிப்பா வந்து நிற்கிறே, என் பேரை சொல்லி ஏசப்பாவுக்கு முன்னாடி பாடுவேன். வேதத்தை வாசிக்கும் போது நோவாவை வாசித்தேன்னா அந்த இடத்துல என் பேரை போட்டு வாசிப்பேன். நோவா தப்பு பண்ணியிருந்தா, ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல என்னை தியானிச்சு பார்ப்பேன். ஹல்லேலூயா. வேதம் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வேதம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நன்றாய் கவனிங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கவில்லை? நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்கிறோம். என்னுடைய சிரசில் என்று நான் விசுவாசித்து தேவனோடு பேசுவேன் என்று சொன்னாள். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சிரசில் தங்கும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தெரிந்த ஒரு உறவினர் உண்டு. மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இங்கு கடல் தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சென்று கொண்டபோது அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு அருமையான தம்பி, குட்டி தம்பி இருந்தார். அவர் வெளிநாட்டுக்கு கடந்து போனார்கள். 2 ஆண்டுக்கு ஒரு முறை வருவார்கள். 60 நாட்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இருப்பார்கள். ஆனால் நீதியாய் நடக்கிற ஒரு அருமையான குடும்பம், அருமையான அந்த உறவினர். அவரிடத்தில் கடந்த நாட்களில் நான் பேசிக்கொண்ட போது அவரிடத்தில் கேட்டேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்ன காரியம் என்று கேட்டேன். அதற்கு அவர் இப்படி சொன்னார், நான் அந்த நாளில் நீதியாய் செய்வேன், எந்த தவறும் நான் செய்வதில்லை, குடிக்கிறதில்லை, கும்மால் அடிக்கிறதில்லை, ஊர் சுற்றுறதில்லை. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கேயாவது சபையில் நடந்தாள், அது அந்த சபையெல்லாம் ரகசிய சபையாக இருக்கும். அந்நிய தேசத்தில் நான் இருந்தது ஒரு இஸ்லாமிய தேசம். ஆனாலும் அந்த இடத்துல போய் என்ன செய்வேன்? கிளந்து கொண்டு தேவனை ஆராதிப்பேன், வேதத்தை வாசித்தேன், ஆண்டவருக்காக பயந்து வாழ்ந்தேன். என்னுடைய 2 பிள்ளைகளும் இன்னைக்கு அருமையான ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள். என்னுடைய மகன், அவர் சொன்னார், அமெரிக்க தேசத்தில் ஒரு அற்புதமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, அப்பா இனி எந்த வேலைக்கு நீங்கள் செல்லாண்டான்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே தேவாலயத்துக்கு வருவேன், தேவனோடு உறவாடுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். அவருடைய ஆசீர்வாதம் என் சிரசில் தங்கினது, என் பிள்ளைகள் மேலும் தங்கினது, பிள்ளைகள் மேலும் தங்கினது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் சந்ததியும் சந்ததியாக நிறைவாய் ஆசீர்வதிக்கிற அன்பு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் பெயரை சொல்லுங்கள், தங்கும். அது வந்து தங்கி போகாது, அது தங்கி தாபரித்து இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு. உங்கள் வறட்சிகள், தரித்திரங்கள் மாறி களஞ்சியங்கள், கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி அப்பா இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதித்தீரே. அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆசீர்வாதத்துக்காய் ஏங்கிக் கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகள் மேல் வானத்து பலக்கணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக.
தகப்பனே, மலாக்கியாவில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்படியே ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆசீர்வதியும், நிரம்பி வழிய கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.